இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start a video with a positive mind. Welcome to the world of Brain Rot Mame. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த மாதிரி லாங் வீடியோ போடுறோம். அண்ட் இடையில நம்ம சில பழைய வீடியோலாம் போடுறோம். ஆஸ் பர் த யூடியூபோடைய அல்காரிதம் படி சில வீடியோஸ்லாம் ரீயூஸ் கண்டென்ட்ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ரீயூஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்றதை விட அதை ரீமாஸ்டர் பண்ற கண்டென்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ சில திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம், 30 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம், 20 வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம், ஏன் ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா HD குவாலிட்டியில் 4K குவாலிட்டியில் சில படங்களை ரீ எடிட் பண்ணி கூட பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டர்களில் ரீ ரிலீஸ் பண்ணி பயங்கரமா அதை கொண்டாடிட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம பேசின பழைய ப்ரீவியஸ் கான்டென்ட் எல்லாமே நம்ம ரீமாஸ்டர் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வித் எப்படின்னாக்கா ஒரு முன்னாடி 9:16 அப்படிங்கிற ரேஷியோவில் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிலிமியோடைய அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனாலே என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் அடி வாங்குது. இருந்தாலும் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கை கொடுக்குது. லாங் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம போட்டு. ஸோ அதனால திரும்பி நம்ம லாங் வீடியோ போடுறோம். இந்த வாட்டி பழைய கண்டென்ட் இல்லை, புதுசாக பண்ண போகிறோம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஓடிடியில் எனக்கு இப்போ தான் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. இயக்குனர் செல்வராஜா செல்வமணி அவர்களுடைய இயக்கத்தில் துல்கர் சல்மான் அவர்களோட நடிப்பில் சமுத்திரகனி சார் அண்ட் ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்ரீ போர்சேவோ ஏதோ சம்திங். அதாவது இவங்க பார்க்கறதுக்கு கீர்த்தி சுரேஷ் மாதிரி இல்லை, அதே மாதிரி முர்னால் தாக்கூர் மாதிரி இல்லை, ஆனால் சம்திங் யூனிக்காகவே இருக்கிறாங்க. எப்பயுமே தமிழ் சினிமாக்கிட்டே உள்ள சாபக்கேடு என்னென்னா 30 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 30-40 வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தமிழ் பொண்ணுங்களும் தமிழ் ஹீரோயின்ஸாக இருக்கிறது இல்லை. அது அந்த சாபம் எப்போ வெளில போகணும்னு எனக்கு தெரியல. பட் இந்த பொண்ணு சூப்பராக நடிச்சிருக்குது. அண்ட் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2000 ரூபா ஃபேமஸ் தமிழ் செல்வி அவர்கள் ஒரு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த ஓவரால் அப்புறம் வையாபுரி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஓவராலாக இப்போ நம்ம கதையோட பிளாட்டுக்கு வருவோம். அதாவது நடிப்பு சக்கரவர்த்தின்னு பேர் புகழ் வாங்கின ஒரு நடிகருக்கும் அந்த பேர் புகழுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்த ஒரு இயக்குனருக்கும் நடக்கிற ஒரு சின்ன ஈகோ கிளாஷ். இது சின்ன ஈகோ கிளாஷ் இல்லை, பெரிய ஈகோ கிளாஷ். அது என்ன கான்செப்ட்னா, நடிகனா இருக்கிறப்ப அவனுக்கு மாணாக்கனா அந்த டைரக்டருடைய சிஷியனா இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லவனாகவும் ரொம்ப பண்பானவனாகவும் மரியாதை தெரிஞ்சவனாகவும் இருந்தான். ஆனால் அந்த பேரு புகழ் பணம் காசு மக்கள் செல்வாக்கு எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த இயக்குனரை அவன் பெரிதளவில் கண்டுக்காம என்ன மக்களுக்காக நான் இருக்கிறேன், என்னுடைய மக்கள் தான் எனக்கு தெய்வம், என்னோட மக்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா துல்கர் சல்மான் அவர்கள் அந்த சமுத்திரகனி அவர்களுடைய ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் விலகுறாரு. ஓகேங்களா, ஆடியன்ஸ் பல்ஸ் பிடிச்சிதான் நம்ம பண்ணணும், நீங்க எல்லாம் பண்றது பழைய காலத்து டெக்னிக்கு, இந்த பழைய காலம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா துல்கர் சொல்றாரு. நீ சொல்ற இந்த ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் காணாம போயிடுவாங்க, ஆனா நம்ம எடுக்கிற படம் தான் என்னைக்குமே காலத்தால நின்று பேசும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சமுத்திரகனி அவர்களுடைய ஸ்டாண்டு. இப்ப இவங்க 2 பேருமா சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது சமுத்திரகனியோடைய அம்மாவை மையமா வச்சு ஒரு கதை ஒன்று எழுதுறாங்க. அந்த கதையை தொகுக்கிறது துல்கர் சல்மான் ஒரு சிஷ்யனா இருக்கிறப்ப. சரி, இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி படம் பண்ணும் பொழுது அப்படியே பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்த ஒரு பர்சன் திடீர்னு ஒரு ஸ்டாரா இருக்காரு. அந்த ஸ்டாரா இருக்கிற துல்கர் சல்மான் சமுத்திரகனி சார் என்ன சொன்னாலும் அதுல ஒபே பண்ண மாட்டேங்கிறாரு. நடிக்கவே தெரியாத மாதிரி பண்றாரா இல்ல என்னன்னே தெரியல. இப்படி பண்ணாதான் ஆடியன்ஸ்க்கு ஏத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு ஸ்டாண்ட்லயும் இல்ல இப்படி எல்லாம் இருந்தா இது இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை டிராப் பண்றாங்க. அகெயின் திரும்பி அந்த படத்தை ரீஸ்டார்ட் பண்றாங்க. பாக்கியஸ்ரீ போன்ஸ்லே அதாவது குமாரிங்கிற கேரக்டர்ல பாத்தீங்கன்னா அவங்க நடிக்கிறாங்க. அந்த கேரக்டர் வையமா வச்சு இந்த படத்துக்கு அவன் ஹீரோவா இருந்தாலும் என் கதைக்கு நீந்தாமா கதாநாயகி, நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகனி சார் எப்படி துல்கர் சல்மானை நல்லா ட்ரெயின் பண்ணாரோ அதே மாதிரி சேம் அந்த ஹீரோயினாக இருக்கக்கூடிய பாக்யஸ்ரீ பொன்சே அந்த கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குமாரிங்கிற கேரக்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ட்ரெயின் பண்ணுறாரு. இதுக்கிடையிலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக துல்கர் சல்மான் அவர்களோட பேர் பார்த்தீங்கன்னா TK மகாதேவன் அப்படிங்கிற பேரில் வருது. இதை பார்க்கும்போதே நிறைய பேர் ராங்காக கெஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அவர் பேர் MKT பாகவதரை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா
இல்லை, அது ஆக்சுவலாக அது ரியல் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஓகே ஃபைன். இப்போ வந்து கதைக்குள்ளேயே வருவோம். இப்போ இதுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா டிகே மகாதேவனுக்கும் குமாரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. ஆல்ரெடி துல்கர் சல்மான் கேரக்டர் வந்து மேரீடான ஒரு கேரக்டர். ஒரு 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 எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு தான் தெரியுமே, ஒரு ஆணுக்கு விருப்பம் இருந்து ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லைனாலும் கல்யாணம் நடக்காது. அதுமாரி ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இருக்குது ஆனால் ஆணுக்கு விருப்பம் இல்லைனாலும் கல்யாணம் நடந்துடும். ஓகேங்களா? இங்கே பெண்களுக்கு தானே முக்கியத்துவம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலையும் சரி, கார்பரேட்டில் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, பெண்கள் என்ன செய்தாலும் அவர்கள் குற்றவாளி அல்ல. அந்த அவங்க செய்த குற்றத்தினால் தண்டிக்கப்படுகின்ற ஒருத்தன் தான் நம்ம ஆண்கள் தான் குற்றவாளியாக இருக்கும். இதுதான் எப்பயுமே நடக்கிற விஷயம். அதே மாதிரி இந்த படத்துலையும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அது ஒரு கேரக்டர் ஒன்று வருது. ஓகேங்களா? அந்த ஒரு கேரக்டர் தனியாக ஒன்று வருது. சரி, இது எப்படி சொல்கிறது? சரி, இப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த குமாரிக்கிற கேரக்டரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஆன் ஸ்க்ரீனில் எப்படி கெமிஸ்ட்ரி காட்டுறதோ அதை விட அதிகமாகவே ஆஃப் ஸ்க்ரீனில் கெமிஸ்ட்ரி வந்து நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட இது வந்து நடிகையர் திலகம் சாவித்திரியும் ஜெமினி கணேசன் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரிசம்பிள்ஸ்லாம் அது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு கதை இந்த திருப்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பழைய நடிகரை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படி இருக்கிறப்ப இது வந்து முதல்ல இயக்குனருக்கு தெரிஞ்சது. ரெண்டாவதாக அவருடைய மாமனாருக்கு, யார், துல்கர் சல்மானோட மாமனார் வந்து ஒரு பெரிய பத்திரிகையாளர். அது எப்படி மாமனார் ஆனார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி. இந்த சாந்தா படம் எடுக்கிறப்பயே ட்ராப் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த ட்ராப் ஆகும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலியான கேஸ் வந்து சமுத்திரகனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா துல்கர் சல்மான் மேலே கொடுத்துட்றாரு. அது என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீ பொய்யை வச்சு தானே நீ வந்து பெரிய ஆளான, இப்போ அதே பொய்யை வச்சு நான் உன்னை எப்படி கீழே தள்ளுறேன்னு பாரு, அப்போ தான் உனக்கு புரியும் யதார்த்தம் என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி ஒரு தக்க பாடம் புகுத்துறேன் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குருவே தனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியிலே பார்த்தீங்கன்னா இருக்கிறப்ப கை கொடுக்கறது யாரு அப்படின்னா அந்த மாமனார் கேரக்டர் தான். ஓகேங்களா? ஒரு பத்திரிகையாளர் கேரக்டர் தான். அந்த கேரக்டர் அந்த பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு நம்ம துல்கர் சல்மான் அவர்கள். இது எல்லாமே இப்போ ஓவராலாக எல்லாமே கரெக்டாக லிங்க் ஆகுதுங்களா? இப்படி இருக்கிறப்ப அந்த படத்தில் ஷூட்டிங் நடந்துச்சா இல்லையா, அந்த படத்தில் எப்படியெல்லாம் வந்தது, கடைசியில் ஒரு பெரிய ஒரு கொலை சம்பவம் நடக்குது. அந்த கொலை சம்பவத்தை ஒருத்தர் வந்து துப்பு துளக்கி விசாரித்து கடைசியில் என்னதான் ஆச்சு, யார் தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு ஓவராலாக சொல்கிற ஒரு ஸ்டோரி பெர்ஸ்பெக்ஷன் தான் இந்த காந்தா திரைப்படம். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் ராணா தகுபதி அவர்கள் வராரு. அவர் வர்ற ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல், வேற மாதிரியான ஸ்வாகோட ஒரு பக்கா போலீஸ்காரனாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் ஹீரோவா வில்லனான்னு யோசிக்கும் போது ஹீரோவும் நான் தான், வில்லனும் நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்டோட படத்தை வந்து அழகாக கொடுத்துருப்பாரு நம்ம செல்வமணி செல்வராஜ் அவர்கள். ஓகே, மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ஜேக்ஸ் பிஜாய் அப்படிங்கிறவர் ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் எல்லாமே பாட்டு எல்லாமே செம்ம யூனிக்காக இருக்கும். பேன் இண்டியன் லெவல் ஆஸ்பெக்ஷனில் தான் இருக்கும். அப்படி இருக்கிற இந்த பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரான பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு பழைய காலத்து படத்துக்குள்ளே ஒரு கதை நடக்கிற மாதிரி, ஒரு கதைக்களம் இருக்கிற மாதிரியான ஒரு இதை எடுத்து ஒரு படத்துக்குள்ளே படம் எடுக்கிற மாதிரியான, இப்போ உத்தம வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே படம் இந்த மாதிரி தான். அதுமாரி ஒரு சில திரைப்படங்கள் தான் அந்த மாதிரியான ஒரு கல்ட்டு கிளாசிக் ஒரு ஸ்டேட்டஸ் அடையக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கிற படமாக இருக்கும். இதுலேயே அந்த கல்ட்டு கிளாசிக் அப்படிங்கிறது ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னா ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிற விதம் ஒன்று. ரெண்டாவது அந்த படத்தில் அவ்வளோ ஸ்லோவாக போகும். சில சமயம்லாம் ரொம்ப பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்திங்க அப்படின்னா துல்கர் சல்மானும் பெர்ஃபார்மன்ஸில் நல்லா பண்ணியிருப்பார். சமுத்திரகனியும் பெர்ஃபார்மன்ஸ் வழியாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஏன்னா சமுத்திரகனி அவர்கள் ஆல்ரெடி ஒரு டிரெக்டர், நம்ம துல்கர் சல்மான் ஆல்ரெடி ஒரு நடிகர் அண்ட் ஸ்டார். இது ரெண்டுத்துக்கும் மேலே ஒரு அறிமுக நாயகியாக, அறிமுகம் இல்லை, ஆல்ரெடி அவங்க 2 படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த பாக்யஸ்ரீ போர்சே அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படி மேலே தூக்கி சாப்பிட்ற மாதிரியான கேரக்டர். அந்த பாக்யஸ்ரீயோடைய வாய்ஸ்க்கு டப்பிங் பார்த்திங்க அப்படின்னா சவிதா ரெட்டி அவர்கள் வந்து நல்ல ஒரு வாய்ஸ் இது கொடுத்து ஒரு படத்தை ரொம்ப அழகாக மெருகேற்றி எல்லா பக்கமும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வையாபுரி அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல நடிப்பும் நடிச்சிருப்பாப்புல. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு கதை அமையிறது ரொம்ப அதோட கோ ரைட்டர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பிரபா அவர்கள். அவருடைய ரைட்டிங்கும் இந்த இடத்துல பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. போய் ஒரு படமாக பார்க்கணும். நான் வந்து இந்த அடிதடி இல்லாமல், இந்த வெட்டுக்குத்து இல்லாமல், இந்த ரத்த கலரின்னு இல்லாமல் ஒரு சினிமாவை நான் பார்க்கணும்.
அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த காந்தா திரைப்படத்தை பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். நம்ம பழைய வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார் அலைஸ் மிஸ்டர் பிரெயின் ராட் ஏகே. நன்றி, வணக்கம். அதாவது நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த ஃபர்ஸ்ட் சிங்குலர் பர்சன், அந்த பர்சனாலிட்டி பற்றி நம்ம 10 விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா? அந்த 10 விஷயமும் பக்காவாக பொருந்துற மாதிரி தான் இந்த துல்கர் சல்மான் அவர்களுடைய அந்த TK மகாதேவன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கச்சிதமாக பொருந்து இருந்துச்சு. ஒன்று, இதில் என்னன்னா, ஒரு கலைஞனுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. வெற்றிக்காக ஓடுற கலைஞன் ஒருத்தன் இருப்பான். அவன் வெற்றி அடையும் போது அவனை சுற்றி அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கான உண்மையான மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் அந்த வெற்றிக்காக உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிற சில நபர்கள் நம்ம வாழ்க்கையில வருவாங்க. அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா அதை தாண்டி வெளியில இன்னொரு வெளிச்சத்துக்குள்ள அவன் வர்றப்ப அந்த வெளிச்சத்தை அவனுக்கு சொந்தமாக்கிக்க முடியாம, என்ன அவனுக்கான ஒரு விஷயம் அவனுக்கு கிடைக்காம அதை கையில இருந்துமே தொலைச்சிட்டு வாழ்ற பல வெற்றியாளர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணமா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வெற்றி தான் கிளைமேக்ஸ், தோல்விங்கிறது வாடிக்கை. பலருக்கு நாங்கள் செய்யும் விஷயங்கள் எல்லாம் வேடிக்கை, ஒரு கேலி சித்திரமா பார்க்கப்படுது. வெற்றிக்காக ஓடுறோம், ஏதோ ஒன்று நமக்குள்ள ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கான வாழ்க்கை நமக்கு தான். ஆனா அதை விட்டுட்டு நான் வேற ட்ராக்ல போயிட்டு அங்க போய் நான் எதுக்குமே தகுதி இல்லாதவனா நான் அந்த மாதிரி வடிவம் வச்சுட்டு திரும்பி எனக்கு பிடிச்ச விஷயத்த திரும்ப செய்யறதுக்கு கூட என்னை சுற்றி இருக்கிறவங்களாலையும் என் கூடவே இருக்கிறவங்களாலையும் நான் ஜெயிச்சா கூட அந்த வெற்றியை அவங்க வெற்றியாக கொண்டாடாத ஒரு எனக்கான மனுஷங்களுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கான மனிதர்களை நான் உருவாக்குவதற்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, ஆல் த ஃபாலோவர்ஸ் ஆர் நாட் யுவர் ஃபேன்ஸ். இதுதான் ரியாலிட்டி. ஹேட்டர்ஸ் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் எனக்கான ஒரு விஷயம் நான் எதையோ ஒன்று பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுது, எல்லாம் பண்ணுறேன், எதுவும் ஒன்று பண்ணுறேன்னு தெரியுது. ஆனால் ஏன் அந்த புரிதல் இப்போ இல்லை? ரொம்ப வருஷம் கழிச்சு வரும். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தன்னம்பிக்கை, தலைகணம் இந்த வார்த்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே வித்தியாசம் தான். அதாவது முயற்சியை மையமாக வச்சு சொல்கிறேன், ஓகேங்களா? என்னாலேயும் முடியும் அப்படின்னா அது தன்னம்பிக்கை. என்னால் மட்டும்தான்டா முடியும், வேற எவனாலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அது தலைகணம். ஸோ நான் முயற்சியை மேற்கொண்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இவனே நினச்சிட்டு இருக்கிறான். இவனை அரசனா நினச்சிட்டு இருக்கிறான். நீ உன்னை தலைவனா நினச்சிட்டு இருக்கிற. நீ தலைவன்லாம் இல்லை, நீ அடிபணிச்சு தான் போகணும். எல்லாமே கைகூடாது. உனக்கு இது கிடைச்சிருக்கிறது நல்ல வாய்ப்பு. வெளில போனால் இந்த மாதிரிலாம் இருக்காது, வெளியில் போனால் இதை விட சொகுசான விஷயங்கள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கூடாரத்துக்குள்ளே வச்சு நம்மளை அடைச்சி, நம்மளோட தனிப்பட்ட விஷயங்களில் கூட ஒரு தனிப்பட்ட உள் உணர்வு கூட முழுமையான மதிப்பை கொடுக்காம நம்மளை ஏதோ செக்கிழுத்த செம்பல் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த அடிமைத்தனத்தை விட்டு எப்போ நம்ம வெளியில் நமக்கான அடையாளத்தை நோக்கி நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம உண்மையை ஜெயிப்போம். அப்போதான் நம்ம உண்மையை ஜெயிப்போம். ஆனால் என்ன, அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு, அதாவது இந்த வெற்றியை 2 விதமாக கொண்டாடலாம். ஆனால் அந்த கொண்டாடுறப்ப நம்ம இருப்போமா இல்லைங்கிறது தெரியாது. நமக்கு சொந்தமான வெற்றியை இன்னொருத்த தட்டி பறிக்குவான் ஒன்று. அது இல்லாமல் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆனால் அந்த வெற்றியை அனுபவிக்கிறதுக்கு கூட நம்ம இந்த ஆயுசு இருக்குமானே தெரியாது. நம்ம இறந்ததுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் மைக்கேல் ஜாக்சன் கிடையாது. ஆனால் நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய கலை ஞானம், நம்மள்கிட்ட இருக்கிற உண்மையான ஆற்றல் எல்லாமே அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் வெளிச்சத்துக்கு வரும். அது வரைக்கும் நான் இதை விட மாட்டேன். இது என்னோடது. நான் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இது என்னோட இருக்கும். நான் இதை விட மாட்டேன். கலைஞன் சாவலாங்க, ஆனால் கலை என்னைக்கும் சாகாது. இதுதான் அந்த கேரக்டர், குமாரிங்கிற கேரக்டர் டினோட் பண்ணுது. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். நன்றி. Thanks for watching.